வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் நியூட்டெல்லா ரோல்ஸ். இது நீங்கள் ஃபுல்லாக மைதாலையும் பண்ணலாம், இல்லைனா ஃபுல்லாக கோதுமையிலையும் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் 50% மைதாவும் 50% கோதுமையும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக கோதுமையில் பண்ணால் நிறைய பேருக்கு அதோட டேஸ்ட் பிடிக்காது. அதே மாதிரி ஃபுல்லாக மைதாவில் பண்ணால் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதில்லை. அதனால் இன்றைக்கி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மைதாவில் பண்ணால் சாஃப்ட் அண்ட் ஸ்பஞ்சியாக இருக்கும். இதே கோதுமையில் பண்ணிங்கன்னா டென்ஸ் அண்ட் மாய்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்லேயும் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையில்லை, ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் இதுக்கு தேவை. அதில் நம்ம ஈஸ்ட்டை ப்ரூஃப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால்குள்ளே ஒரு விரலை டிப் பண்ணி பாருங்கள். அந்த சூடு உங்கள் விரல் தாங்குதுன்னா ஈஸ்ட் வளர்கிறதுக்கு அது கரெக்டான டெம்பரேச்சர். கரெக்டான டெம்பரேச்சரில் நீங்கள் ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணலைன்னா ஈஸ்ட் வளராது. டெம்பரேச்சர் ரைட்டாக இருக்கும் போது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் அதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஈஸ்ட்டை கலந்தவுடனே ஒரு மூடி போட்டுட்டு இந்த பாலை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஓரத்தில் வச்சுடுங்க. நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே நுரைச்சி வந்திருக்கும், இல்லைனா பபிள்ஸ் வந்திருக்கும். அப்படி இருந்தால் ஈஸ்ட் வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கொட்டிட்டு ஃப்ரெஷ் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸ்ட் மிக்சர் கரெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்தது நம்ம மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவும் 1 கப் மைதா மாவையும் நல்லா சலிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாவு கூடயே உங்களுக்கு இது ஸ்வீட்டான ரோலுங்கிறதுனால நான் ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு வேணும் இல்லையா, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி ஒரு 1/2 கப் பால் எடுத்தோம் இல்லையா, அது நம்மளுக்கு பத்தாது. அதனால் இன்னும் ஒரு 1/4 கப்பு வெதுவெதுப்பான பாலை தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக இந்த ரெசிபிக்கு நான் 3/4 கப் பால் எடுத்திருக்கேன். முன்னாடி ஒரு 1/2 கப், இப்போ ஒரு 1/4 கப். லூஸான ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சிக்க போகிறோம். முதல்ல இது நம்ம கையிலலாம் ஒட்டும், கவலைப்படாதீங்க. பிசைய நல்லா டைட்டாக சாஃப்டாக ஆகிடும். பிசைஞ்சிட்டே இருக்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி பிசைஞ்சால் தான் இதில் நல்லா க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு சாஃப்டாக வரும். அதனால் மாவை ஒரு ஒர்க் ஸ்டேஷனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா பிசையலாம். அப்படி பிசையும் போது நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் வரும். கையில் ஒட்டாமல் வரும்போது நம்ம அதில் எண்ணெய் தடவிட்டு மாவு வைக்கிற பாத்திரத்துலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவை டபுள் ஆக்கிறதுக்கு விட்டுடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரத்தில் மாவோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா டபுள் ஆகிடும். அந்த மாதிரி வரும்போது நம்ம மாவை எடுத்து திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் எந்த இடம் நல்லா வார்மாக இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த பவுலை வச்சுடுங்க. நம்மளுக்கு மாவு சீக்கிரமே டபுள் ஆகிடும். அந்த மாதிரி டபுள் ஆனதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஏரெல்லாம் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் மாவு தூவிட்டு இந்த மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அதே ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்லேயே பிசைஞ்சிக்கோங்க. அடுத்தது இந்த மாவை நம்ம ஓவல் ஷேப்பில் திரட்ட போகிறோம். திரட்டுறதுக்கு முன்னாடி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு குழவிலையும் தரையிலையும் நல்லா நம்ம மாவு தடவிக்கலாம். ரோல் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கிறதுக்கு மீடியம் திக்னஸில் நம்ம இதை ரோல் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் நீங்கள் மாவு தடவி ஸ்ட்ரெச் பண்ணி ரோல் பண்ணிவிடுங்க. ஓவல் ஷேப் வந்ததுக்கப்புறம் கீழே நல்லா மாவு தடவிட்டு நம்ம மேல் பக்கத்தில் நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ மாவு ஃபுல்லாக நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அந்த கார்னரில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஸ்பேஸ் விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது நியூட்டெல்லா ஊஸ் அவுட் ஆகி வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஓவலாக திரட்டிட்டு நம்ம நியூட்டெல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரோல் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஹோம்மேட் நியூட்டெல்லா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நியூட்டெல்லா ரெசிபி ஏற்கனவே நம்மளோட சேனலில் இருக்குது. நான் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. எண்ட்ஸையும் நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தி யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம துணி தைக்கிற கயிறு இருக்கு இல்லையா, அதை வச்சும் கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நைஃப் யூஸ் பண்ணல, ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஷார்ப்பாக கட் ஆகும். ரோல்ஸோட அடிப்பக்கம் வழியாக முதல் ஸ்ட்ரிங்கை உள்ளே விட்டுருங்க. அப்புறம் உங்கள் 2 கையும் க்ராஸ் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கும் க்ராஸ் ஓவர் ஆகும் இல்லையா, அப்போது அது நல்லா ஷார்ப்பாக கட் ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு நியூட்டெல்லாவும் ஊஸ் அவுட் ஆகி வெளியே வராது. அதாவது 2 ஸ்ட்ரிங்ஸையும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நம்ம கொண்டு வருவோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு நல்ல ஷார்ப் கட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ, எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி 1 இன்ச் திக்னஸில் தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷார்ப்பான கத்தி வச்சு கட் பண்ணலாம். ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எல்லா ரோல்ஸையும் கட் பண்ணி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ண பேக்கிங் ட்ரேயில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். அடுக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா ரோல்ஸ்லேயும் பால் ப்ரஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பால் ப்ரஷ் பண்ணும்போது உங்களுக்கு மாவு காயாமல் இருக்கும். ரெண்டாவது ஈவன் கலரிங் வரும் பேக் பண்ணும்போது. பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரி செல்சியஸில் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் 190 டிகிரி சியில் நம்ம ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஓவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி வெளியே எடுக்க போகிறோம். சில பேருக்கு இது 20 மினிட்ஸ்லேயே பேக் ஆகலாம், சில பேருக்கு 30 மினிட்ஸ் ஆகலாம், சில பேருக்கு 40 மினிட்ஸ் ஆகலாம். அது நீங்கள் வைக்கிற பேக்கிங் டிஷ், ஓவன், அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணியிருக்கிற அந்த பன்னோட சைஸை பொறுத்து தான் பேக்கிங் டைமும் மாறும். பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் பன்ஸ் எல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மேலே கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி வெண்ணெய் தடவும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஷைனும் கிடைக்கும், சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். நிஜமாகவே இது ஈஸியாக பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அவங்க ஃபேவரட்டான ப்ரெட் ப்ளஸ் நியூட்டெல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.